சண்டே நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னோட டே இன் மை லைஃப் தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்டேனாலே நான்வெஜ் தான். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் தான். இன்றைக்கி எங்கள் சண்டே ஸ்பெஷல், நான்வெஜ் ஸ்பெஷல் தான். என்னென்னு பார்க்கலாமா? சூப்பரான மட்டன் குழம்பு, மட்டன் பீசஸ், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குலாம் போட்டு நான் தான் இன்றைக்கி குக் பண்ணியிருந்தேன் லைவில். மட்டன் குழம்பு பார்க்கவே செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு வச்சுட்டு ரசம் இருந்தால் சூப்பராக இருக்கும். ரசமும் நான் தான் வச்சுருந்தேன். சூப்பர். அப்புறம் ஒயிட் ரைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தில் லைட்டாக கொஞ்சம் ஓட்டை ஆயிடுச்சு. அது நான் தான் லைவ் குக் பண்ணுறப்பே சாப்பிட்டு பார்த்தேன்னா அப்படி ஆயிடுச்சு. மாம்பழமும் இருக்குது. இன்னைக்கு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் தான். நாங்கள் இப்போ எல்லோரும் சேர்ந்து லஞ்சு சாப்பிட போகிறோம். சாப்பாடு நான் வந்து போட்டு கொடுக்க போகிறேன் இன்னைக்கு. சிசுக்கு போட்டாங்க. ஓகே, கொஞ்சமாக இது வந்து மட்டன் குழம்பு வச்ச எனக்கு தான் பாஸ்கி கரண்டி தான். என்னன்னா நீங்களே கூட சாப்பிடுங்க. ஓகே, ஒயிட் ரைஸ் போட்டுட்டு உனக்கு இவ்வளோ போதும் மாட்டி நம்ம போடுவோம். ஆற வைங்க, சூடாக இருக்குது. நான் இது ஆற வைக்கிறேன். ரைஸ் போட்டாச்சு. இதில் வந்து கமகமான மட்டன் குழம்பை ஊற்றிக்கலாம். மட்டன் பீஸுக்களை எடுத்து நடுவில் இப்படி ஊற்றிக்கலாம். கூடவே உருளைக்கிழங்கு வந்துச்சு. உருளைக்கிழங்கு பிடிக்கும்ல, பரவாயில்ல. ஊற்று ஊற்று. இன்னைக்கு நல்லி பீசஸ்லாம் ஏதாவது இருந்ததாம்மா? டேடி வாங்கிட்டு வந்தாரா? அப்படிலாம் இல்லைடா. ஓகே, மட்டன் பீசஸ்லாம் போட்டாச்சு. குழம்பு ஊற்றுடி. ஓகே, இன்னும் போடுங்க செல்லம். இன்னும் போடவா? இன்னும் கொஞ்சம் போடட்டா? வேணாம் வேணாம். மட்டன் குழம்பு ஊற்றியாச்சு. ரசம் வேணும்னா அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி ஊற்றிப்பா. இதில் ஒரு மாம்பழம் பீஸ் வச்சுக்கலாம். யாருக்கு இந்த மாதிரி மட்டன் குழம்பு மாம்பழம் காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இப்போ லஞ்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே எங்கள் அம்மா டேஸ்ட் பார்க்குறாங்க. சரி, நானும் சாப்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். சரி, சாப்பிட்டு பாருடா. நீ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுடி, வாங்கிக்கிறேன். சரி, நான் எப்படி குழம்பு இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். சூடாக இருக்குது, செம்மையாக சுடுது. நீங்கள் சொன்ன மாதிரி செம்மையாக வந்துருக்குமா? சூப்பராக இருக்குது. மட்டன் பீஸஸ் சாப்பிட்டு பார்ப்போம். வா, ஒன்று பாருங்க, இப்படி வெந்திருக்கு பாருங்க, செம்மையாக வந்துருக்கு. ஆக்கா மிச்சலாம் நீ சாப்பிடு. நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குடி. செம்மையாக வந்து சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். சண்டேனாலே எப்பவுமே நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். இது இல்லை ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம். ஃப்ரூட் ஜூஸு, மாம்பழம் தான் சாப்பிட போகிறேன். ஆல்ரெடி அணில் கடிச்ச மாதிரி கொஞ்சோண்டு நடுவில் என்னோட தங்கச்சி சாப்பிட்டு வச்சுருக்கா. அவளோட ஷேர் எடுத்துக்கினே எனக்கு வச்சுருக்கா. இப்போ நான் இதை ஸ்பூனில் ஐஸ்கிரீம் மாதிரி இப்படி ஸ்கூப் மாதிரி இப்படி அள்ளி சாப்பிட போகிறேன். இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி டே இன் மை லைஃப் மாதிரி தான் பார்க்க போகிறீங்க, ஒரு vlog மாதிரி. சூப்பராக இருக்கும். மாம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வெளியில் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருக்குது. காற்றும் நல்லா வருது. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஜாலியாக இந்த மாதிரி உட்காந்து நாங்கள் அதுவும் மட்டன் குழம்பு அந்த மாதிரிலாம் செய்கிற அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் ரைஸ் சாப்பிட்டு நைட்டு இல்லை ஈவினிங் டைமில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு. இப்போ சப்பாத்தி தான் அம்மா செய்கிறாங்க. அவங்க சிஸ்டருமே சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து எனக்கு ஷூட் பண்ணி கொடுக்கலாம். சப்பாத்தி சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடுவீங்களா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நாங்கள் சப்பாத்தி தான் சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது மாம்பழம். இந்த மாதிரி அப்படியே தொட்டுக்கெல்லாம் இல்லாமல் அப்படியே சாப்பிட யாருக்கு பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொட்டுக்க இதுக்கு எதுக்குடி தொட்டுக்க? சாதத்துக்குடி தொட்டுக்க. ஆக்சுவலாக இது வந்து இன்றைக்கி லஞ்சில் பார்த்துருப்பீங்க. தொட்டுக்கிறதுக்காக மாம்பழம் பிளேட்டில் வச்சுருந்தேன். என்னுடைய பங்கை மட்டும் நான் இந்த மாதிரி தனியாக எடுத்து சாப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு தனியாக சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு எடுத்து வந்துட்டேன். அம்மாவும் என்னோட தங்கச்சியும் சப்பாத்தி இப்போ செகண்ட் ரவுண்ட் ஈவினிங் டைமுக்காக ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்? ஆமாம், என் தங்கச்சி சாப்பிட்டு முடிச்சிட்டா. என்னை சாப்பிட சொன்னாங்க. நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்றப்ப நான் மாம்பழம் சாப்பிட்டேன். சூப்பராக இருக்கா சப்பாத்திக்கு? நாங்கள் எப்பவுமே இப்படி தான் கறி குழம்புலாம் மட்டன்லாம் செஞ்சோன்னா அடுத்தது சப்பாத்தி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருவோம். நீங்களும் அப்படி தான் பண்ணுங்களா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூ கொஞ்சமாக இருக்குது, முல்லைப்பூ இதுதான் நான் இப்போ கட்ட போகிறேன்.
அப்பா வந்து பூ வியாபாரம் தானே பண்ணுறாங்க, அதனால் கொஞ்சம் பூ மீந்து போச்சு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுதான் இப்போ கட்டிக்கலாம். இது வந்து முன்னாடி நாளே எனக்கு அம்மா கட்டி கொடுத்தாங்க, நான் வச்சுக்கிட்டேன். இதிலே இருந்த ஒரே ஒரு ரோஸ் பாருங்களேன். எப்பயுமே இந்த மாதிரி பூக்கள் மல்லிகை முள்ளரும்புல ரோஸ் மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட கலரே சேஞ்ச் ஆகிடும். பிங்க் கலர் தான் இது, பன்னீர் ரோஸ். ஆனால் ஆரஞ்ச் எல்லோ மாதிரி ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்ச் மாதிரி, இது ஒரு மாதிரி கலர் ரோஸ் மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. தெரியுதாடி கலரு? நீங்கள் தனியாக ரோஸை ஒரு கவரில் வச்சுங்க அப்படி ஆகாது. இந்த மாதிரி மல்லிகை பூ முள்ளரும்பு கூட வச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் மாதிரி வச்சு பார்த்துருக்கீங்களா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முல்லைப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாசனை சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும், முல்லைப்பூவும் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முல்லைப்பூ வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு குரு பகவானுக்குலாம் போட்டால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே என்னோட பர்த்டே டைம், என்னோட சிஸ்டரோட பர்த்டே எப்பயும் இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்துடும் இல்லைம்மா. பூ நல்லா சீப்பாகவும் கிடைக்கும். பூ வர சீசனாக பார்த்து எங்களுக்கு பர்த்டேவும் வந்துடும். அது எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். பூ நிறையா வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பூ ரொம்ப சீப்பாக கம்மியாக இருக்கும். நிறைய பூ இருக்கும். சின்ன வயசுலலாம் அம்மா அழகாக பொண்ணுக்கெல்லாம் ஜோடிக்கிற மாதிரி அழகாக எங்களுக்கு முடிச்சு அந்த சுங்கெல்லாம் வச்சு பின்னி விட்டு பூலாம் அழகாக ஜோடிச்சு வச்சு விடுவாங்க, சூப்பராக பண்ணி விடுவாங்க. பட் என்ன அப்போலாம் வந்து ஃபோன்லாம் இல்லாததுனால ஃபோட்டோஸ்லாம் தான் எடுக்க முடியல. இல்லைம்மா எடுத்து தான் நாங்கள் பார்த்துருப்போம். சொல்லுவாங்க இப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகமும் இருக்குது, ஃபுல்லாலாம் ஞாபகம் இல்லை. பூ சூப்பராக கட்டிட்டேன். இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. சண்டே சூப்பரான லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி செமையான லஞ்சு சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும், தூங்கலாம். பட் நான் தூங்கலாம் இல்லை. துணிலாம் எவ்வளோ மடித்து வச்சுருந்தாலுமே யூஸ் பண்ண களைஞ்சிடுது. என்னோடய சிஸ்டருமே கொஞ்சம் களைச்சி போட்டுட்டா. இப்போ தான் மடித்து வச்சேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. சரி திருப்பியும் அழகாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சு மடித்து வைக்கலாமே சொல்லிட்டு அதை தான் மடித்து வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் எல்லோரும் சண்டேயில் பீச் அந்த மாதிரி ஏதாவது வெளியிலலாம் போனீங்களா? உங்கள் சண்டே எப்படி போச்சு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சண்டே இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு, வீட்டில் தான் இருந்தேன். இந்த ரோ ஃபுல்லாமே என்னோடய சிஸ்டரோட இதுதான், அவளோட ட்ரெஸ்ஸஸ் தான் இது எல்லாமே இருக்கும். என்னோடது அதுக்கு கீழே இருக்க ரோவில் தான் என்னோட இதெல்லாம் இருக்குது. ட்ரெஸ் எல்லாமே அழகாக மடித்து வச்சுட்டேன். என்னோடய பீரோ சுற்றி பார்க்கணும், பீரோ டூர் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை ஒரு வீடியோவாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்த்து டயர்ட் திரும்பியும் ஒரு குட்டி பசி எடுத்துக்கிச்சு. ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தேன். அம்மா வந்து கொய்யாக்காய் இருக்குல்ல, அது கட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அது வந்து கொஞ்சம் சீடெலாம் வந்து முத்தி போயிருந்ததுனால அதை அந்த சீடை எடுத்துட்டு அழகாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் என்னோடய சிஸ்டர் எல்லாமே சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. இது கொஞ்சம் பழுத்துலாம் இல்லை, கொஞ்சம் காயாக தான் இருந்துச்சு. எனக்கு காயாக சாப்பிடவும் பிடிக்கும், அப்படியே சாப்பிடவும் பிடிக்கும். இல்லைனா உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு கொய்யாக்கால சாப்பிடவும் பிடிக்கும், மாங்காய்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாதாம் நைட்டே ஊற வச்சு தான் எப்போவுமே மார்னிங் சாப்பிடுவேன். நைட் மறந்துட்டேன் அப்படின்னா மார்னிங் ஊற வச்சு ஈவினிங் இல்லை நைட் டைமில் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். இன்றைக்கி அப்படி தான் நைட் ஊற வைக்க மறந்துட்டேன், நல்லா மார்னிங் தான் ஊற வச்சு பாதாம் சாப்பிட்டேன். டெய்லி ஒரு 6 பாதாம் அந்த மாதிரி நான் சாப்பிட்ருவேன். என்னோடய சிஸ்டர் அவ்வளோ சாப்பிடவே மாட்டா. இப்போ தான் வந்து கொஞ்சமாவது சாப்பிட்றி, நல்லது ஹெல்த்துக்கு, ஸ்கின் க்ளோ ஆகும், ஹேர்லாம் நல்லா க்ரோத் ஆகும்னு சொன்னால் ஒரு 3 அவ்வளோதான். 3 அந்த அளவுக்கு தான் அவள் சாப்பிட்றா. அதுவுமே அவளுக்கு சாப்பிட சொல்லி கெஞ்சணும். சில டைமில் அதையும் சாப்பிட மாட்டான், நானே சாப்பிட்ருவேன். அப்பா அம்மா கூட சாப்பிட மாட்டாங்க, எங்ககிட்டே கொடுத்துருவாங்க. பாதாம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. நான் வச்சுருந்த பூவுமே முன்னாடி மார்னிங் முள்ளரும்பு வச்சுருந்தேன், அதுவுமே கொஞ்சம் காஞ்சி போச்சு. அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கட்டி வச்சதையும் நான் வச்சுக்க சொன்னாங்க. நான் தான் வந்து இப்போ ஈவினிங் ஆகிடுச்சுமா, நான் வேறு ஏதாவது ரோஸ் மாதிரி ஏதாவது வச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் டே வச்சுக்கிறேன், அப்படிலாம் சாமிக்கு வைக்கலாம், நீங்களும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். முள்ளரும்புமே இன்னும் நிறையா இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ரோஸ் தானே அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டேன். எனக்கு சண்டே இப்படி தான் போச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.